ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேகே தமிழன் கேரளா லாட்ரி. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம தனலட்சுமி ட்ரா நம்பர் 48 கெஸிங் தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனல் இதுக்கு மேலே ரெகுலராக கெஸிங் வந்துடும். ஸோ ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம முதல்ல டேரெக்டாக 3Dயில் என்னென்ன சான்சஸ் இருக்குன்றதை நம்ம பார்த்துடலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 4, 5, 6 அதாவது ப்ளூ மார்க்கில் பண்ணியிருக்கு. அது வந்து நமக்கு முந்தின நாள் 3 டிஜிட்டாக வந்திருந்தது. அடுத்து 8, 4, 9 வந்து நமக்கு 3 டிஜிட்டாக வந்திருந்தது. ஸோ இது 3வது நாள் இந்த சான்ஸ் வந்து வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். இருந்தாலும் நீங்கள் வந்து இதை வந்து அப்படியே நம்ம எடுத்தோம்னாக்க இங்கே பாருங்க 4, 5, 6. ஸோ 8, 4, 9, 5, 0, 0. டைரெக்டாக பார்த்தீங்கன்னா 500 வரதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் இந்த பாக்ஸ் எடுக்கணும்னு கூட அவசியம் இல்லை. 500 வரதுக்கான சான்சஸ் இருக்குது. 3வது நாளுன்றதுனால 3D அப்படியே வருமானது தெரியல. ஒருவேளை அப்படி இல்லைன்னா ஏபிபிசிஎஸ்சியில் 5, 0, 0, 5 வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா 3வது நாளுன்றப்ப நம்ம 3D அப்படியே வரும்ன்றது சொல்ல முடியாது. ஸோ 3D எடுக்கிறவங்க 500 எடுத்து ட்ரை பண்ணாலும் ஓகே. அப்படி இல்லைனா ஏபிபிசிஐசியில் 0550 நீங்கள் எடுத்து ட்ரை பண்ணாலும் ஓகே. அது உங்களுடைய சாய்ஸ் தான். அடுத்து இந்த இடத்துல பாருங்கள் 5, 6ன்ற மாதிரி வந்திருக்கு. அதாவது 5, 6 வந்து இங்கே நமக்கு ஏசியில் வந்திருக்கு. 4, 9 இந்த 4, 9 நமக்கு ஏசியில் வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள் 9, 6. இந்த 9, 6 பார்த்தீங்கன்னா நமக்கு பிசி 9, 6 வரதுக்கான ஒரு சான்சஸ் இருக்குது. பிசி 9, 6. இது வந்து நீங்கள் அது வெறும் பிசியில் மட்டும் எடுத்து ட்ரை பண்ணாலும் ஓகே. இல்லைனாக்கா ஏ போர்டில் 1 வச்சு 196ன்னு எடுத்து ட்ரை பண்ணாலும் ஓகே. ஆனால் நல்ல ஒரு சான்சஸ் இருக்குது. நல்ல சான்சஸ் இருக்கிறது மட்டும் தான் நான் இப்போ சொல்லிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா இதே மாதிரி இதில் வந்து வெறும் ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு 3த்துலேயும் ஒரு சிங்கிள் நம்பர் எடுத்து 3 டிஜிட் வின்னிங் எல்லாம் கூட வந்திருக்கு. அந்த பேட்டர்ன் தான் இது. ரொம்ப சிம்பிளான பேட்டர்ன் தான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 7, 4, 8, 5 வந்திருக்கு. ஸோ இங்கே 7, 4, 8 மேபி அடுத்து ஏ போர்டில் 5க்கான சான்சஸ் இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 8, 6, 9, 4. ஸோ இங்கே 8, 6, 9 சி போர்டில் 4 வரதுக்கான சான்சஸ் இருக்குது. நீங்கள் இது தனித்தனியாக ஏ போர்டில் 5, சி போர்டில் 4ன்னு ட்ரை பண்ணாலும் ஓகே. இல்லைனா ஏசி 54ன்னு ட்ரை பண்ணாலும் ஓகே. அது உங்களோட சாய்ஸ் தான். 3Dயாக ட்ரை பண்ணுறவங்க பி போர்டில் 0 வச்சு 504ன்னு கூட ட்ரை பண்ணுங்கள். நல்ல ஒரு சான்சஸ் இருக்குது இந்த நம்பருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரியான ஒரு 3D பேட்டர்ன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 4, 5, 6 முந்தின நாள் ரிசல்ட் வந்து 4, 5, 6 வந்திருக்கு. அடுத்து நேற்று ரிசல்ட்டான 849 வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் 183. இது நீங்கள் பாக்ஸில் எடுத்து ட்ரை பண்ணாலும் ஓகே. இல்லைனா டைரெக்டாக எடுத்து ட்ரை பண்ணாலும் ஓகே. 183 ஒரு ஆப்ஷனாக எடுத்துக்கோங்க. நிறைய நம்பர் கொடுக்கறதுனால கன்ஃபியூஸ் ஆக வேணாம். நீங்கள் வந்து வெறும் கண்ணை மூடிட்டு நாங்கள் கொடுக்குற நம்பரை மட்டும் ட்ரை பண்ணக்கூடாது. உங்கள் கெஸிங்லேயுமே பார்க்கணும். உங்கள் கெஸிங் கூட எது மேட்ச் ஆகுதோ நீங்கள் அது மட்டும் தான் ட்ரை பண்ணணும். ஸோ இப்போ என்னுடைய கெஸிங் எல்லாம் பாருங்கள். உங்கள் கெஸிங்குமே பாருங்கள். நான் கொடுத்ததுல உங்கள் கெஸிங் கூட எது கனெக்ட் ஆகுதோ நீங்கள் அதை எடுத்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து அதே மாதிரியான இன்னொரு 3D பேட்டர்ன் பாருங்கள். 4, 5 இங்கே பாருங்கள் 4, 5, 6, 8 மேலே 8, 4, 9 அப்படியே வந்திருக்கு. ஸோ இது அப்படியே வந்தாக்க 4, 2, 4 இது நீங்கள் பாக்ஸ் போடணும்னு கூட அவசியம் இல்லை. டைரெக்டாக 4, 2, 4க்கான ஒரு சான்சஸ் இருக்குது. இந்த 183, 424 அப்புறம் இந்த 504 இதெல்லாம் நான் சொல்லியிருந்ததில்ல. பாக்ஸ் ட்ரை பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை. நீங்கள் டைரெக்டாகவே கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது பாக்ஸை விட டைரெக்டாக வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இன்னொரு முக்கியமான ஒரு பேட்டர்ன் பார்க்கலாம். இந்த இடத்துல பாருங்கள் 4, 5, 6 வந்திருக்கு. இங்கே பாருங்கள் 4, 5, 6. ஸோ அடுத்து அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்க 8, 9, 4 இந்த பேட்டர்ன் கண்டினியூ ஆனாக்க அடுத்த நம்பர் எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா இங்கே 805. ஸோ இந்த 805 கூட உங்கள் கணிப்பில் வந்தாக்க நீங்கள் பாக்ஸில் கூட ட்ரை பண்ணலாம். பாக்ஸ் 805. நான் ஆல்ரெடி வீடியோ ஸ்டார்டிங்லேயே 500 வரதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா அதில் இருக்க 05 இல்லைனா 50 வரலான்னு சொன்னேன். இது வரைக்கும் எனக்கு 05, 50 பார்த்தீங்கன்னா 3 கெஸிங்கில் 3 இடத்துல எனக்கு மேட்ச் ஆகிருக்கு. ஸோ இந்த 05, 50 வந்து கொஞ்சம் நல்ல ஒரு சான்சஸ் மாதிரி தான் இருக்குது ஏபிபிசிஏசிக்கு. ஸோ ஏபிபிசிஏசியில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தாலும் ஓகே. இல்லைனா இந்த 3D வந்து நீங்கள் பொறுமையாக பாருங்கள் எப்படி வந்திருக்கு என்னன்ட்டு. இந்த 4, 5, 6 இங்கே வந்திருக்கு. 849 இங்கே வந்திருக்கு. ஸோ இந்த 805 இந்த இடத்துல வரதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. உங்கள் கணிப்பில் எது மேட்ச் ஆகுதோ நீங்கள் அதை மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்தீங்கன்னா நான் ஆல் போர்டில் 1, 0 கொடுத்துருக்கேன். ஏ போர்டில் 0, 1, 5, பி போர்டில் 0, 9, 2, சி போர்டில் 6, 4, 5 எடுத்திருக்கேன். ஏபிபிசிஎஸில் 00, 18, 5005, 07, 96, 2229 கொடுத்துருக்கேன். 4Dயில் பார்த்தீங்கன்னாக்க இந்த 4 நம்பர் கொடுத்துருக்கேன். இதில் 4ல் எந்த 4D உங்கள் கணிப்போட மேட்ச் ஆகுதோ நீங்கள் அது மட்டும் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லைனா ஆப்ஷனில் விட்டுருங்க.
3 டிஜிட்டில் இந்த நம்பர் கொடுத்துருக்கேன் 500 196 001 037 805 229 241 183 424 229 962 504 கொடுத்துருக்கேன். இதில் எல்லாமே நீங்கள் ட்ரை பண்ண வேணாம். உங்கள் கணிப்போட மேட்ச் ஆகிறது மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். மற்றது ஆப்ஷனில் விட்டுடுங்க. உங்கள் கணிப்பு என்னன்றதுமே நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுக்கு மேலே ரெகுலராக வீடியோ வந்துடும். ஸோ ஃபாலோ பண்ணதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இது வரைக்கும் வீடியோ பார்க்குறவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிவிடுங்க. உங்கள் கிசிங் என்னன்றதை கமெண்ட் பண்ணிவிடுங்க. அப்படியே நம்ம வீடியோவில் வந்து காட்டுற ஹைப் ஆப்ஷன் கூட நீங்கள் கொடுத்து நீங்கள் ஹெல்ப் பண்ணால் நல்லாயிருக்கும். அப்போ தான் நம்ம வீடியோ வந்து இன்னும் நிறைய பேருக்கு ஷோ ஆகும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.